ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நெய்வேத்தியத்துக்காக பால் கேசரி தான் பண்ண போகிறோம். பால் கேசரிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், 2 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன், இதில் 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழமும் நம்ம சேர்த்துக்கலாம். இது போக நெய் தேவைப்படும், ஒரு 1/4 கப்பு தேவைப்படும். அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன், நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன், முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக. முந்திரி பருப்பை இதில் சேர்த்துறேன், வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்துட்டேன் முந்திரி பருப்பை. இப்போ நம்ம இதில் ரவையை இதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இந்த பாலை உள்ள சேர்த்துறேன். நல்லா கிளறி விட்டுருங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. அடி பிடிக்காம நல்லா கட்டி விடாமல் நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா ரவை வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. இது பால் கேசரி அப்படிங்கிறதுனால வெள்ளையாக தான் இருக்கணும். இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு வெள்ளையாக தான் நம்ம படைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சந்திரனுக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. நல்லா சேர்ந்து வெந்து வரட்ட காட்டுறேன். நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த ஏலக்காய் தட்டி வச்ச ஏலக்காவை சேர்த்துடலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் தயாராகிடும். நெய் விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேசரி பால் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கேசரி பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கு பாருங்க. நம்மளுடைய பால் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.